சந்திரன்ல திருமணம், சூரியன்ல தேனிரவு, வீனஸ்ல விருந்து, மார்ஸ்ல மறு விருந்து. என்ன என்ன பதில் சொல்ல மாட்டேங்க? நான் ரொம்ப நாள் காத்துக்கிட்டு மாட்டாமா, என்ன லேட் பண்ணிட்டு இருக்க முடியாது. ஆமா, அப்புறம் நான் சொன்ன கோச்சுக்குவேன். சீக்கிரம் ஏதாவது முடி சொல்லி தரணும். சும்மா என்ன சொல்லுங்க. சபாஷ் ராஜா, திருவாரூர் தம்பலிங்கம் பிள்ளைட்ட அப்படி ஒரு போடு போடு, அவ்வளவுதான் சரின்னு சொல்லுவாரு. என்ன முடியாதுன்னு சொன்னா அவ்வளவுதான். ரைட் அண்ட் லெப்ட் மாத்தி கொடுத்தேன், அவ்வளவுதான். சாயந்தரம் தான் உடனே பந்தக்கால் நட்டுருவாரு. ஆமா பார், ஹாய் ஹாய். எப்படி இந்த இதை பார்த்த மயங்கல நான் எப்படி? ஐயோ கந்து வச்சு போட்டுக்க. அது அது ஏய், ரொம்ப லக்கி ஃபெலோடா. மங்களம் உண்டாகட்டும், வெற்றியோடு திரும்பி வா. ஏன் அப்படி பாக்குறீங்க? ஒண்ணு இல்ல தம்பி, இது அங்கமா இல்ல தங்கமான்னு பாக்க. நல்ல வேலை, படியில நிறுத்தி வச்சு பாக்குறீங்க, படிக்கல் போட்டு நிறுத்தி பாக்கலையே. தம்பி, உங்க மன்மத தோட்டத்தை பார்த்த உடனே எனக்கு என்னுடைய பழைய கால மைனர் நினைப்பு வந்துடுச்சு. அப்பெல்லாம் எனக்கு எவ்வளவு பவர் தெரியுமா? 1000 வாட் இருக்குமா? போங்க தம்பி, கிண்டல் பண்ணாதீங்க. உடம்பாவா இருந்தது, உருக்கு மாதிரி. அந்த உடம்பு இப்ப இருந்திருந்தது, யானைய வேலை பேச வந்தானே அவனை முறுக்கு மாதிரி நொறுக்கி இருப்பேன். ராம வேலை பேச வந்தது அவன் தான் தம்பி. உங்ககிட்ட யானை ரேஸ்ல தோத்து போயிட்டான வேலு, அந்த கொம்பை. நீங்க என்ன சொன்னீங்க? உனக்கு நல்ல நேரம்டா, எங்கிட்ட கேட்ட. இதே என் தம்பியை பார்த்து கேட்டு இருந்த, பொடி பொடி ஆக்கி பொட்டலம் கட்டி மெட்ராஸுக்கு பார்சல் பண்ணிருப்பாருன்னு சொன்னேன். இப்ப ஏன் சிரிச்சீங்க? தம்பி, என்னடா இப்படி இவன் சொல்றானேன்னு தப்பா நினைக்காதீங்க. உங்க அலங்காரங்கள் எல்லாம் பாக்குறப்போ இன்னைக்கு ஏதோ ஒரு வீட்டுல செவிரேறி குதிக்க போறா போல தோணுது. அப்படியே தோணுது? ஆமா தம்பி, சிந்தாமணியை தேடி போன பில்வ மங்கள் கிளை சொட்டுது உங்க முகத்துல. அனுபவிச்சிட்டேன், எங்கிட்ட ஒழிக்காம சொல்லுங்க, தப்பு தண்டால மாட்டிக்காதீங்க. தம்பி, சேலை சம்பந்தப்பட்ட விஷயம் தானே நீங்க போறது. சரி, எதுக்கு மறப்பானே? ஆமா, என் காதலிய முறைப்படி பொண்ணு கேட்க போறேன். ஐயோ, பச்சை புள்ளியாச்சே, மிரட்டி கேள்வி கேட்டா எப்படி பதில் சொல்லுவீங்க? அதெல்லாம் பயப்படாங்க. இவ்வளவு நேரம் கண்ணாடிக்கு முன்னால அப்படி ஒத்திய பார்த்தா வந்திருக்கேன். நில கண்ணாடிக்கு முன்னாடி ஒத்திக்க பார்த்தா பத்தாது, இந்த மூக்கு கண்ணாடிக்கு முன்னாடியும் ஒரு ஒத்திக்க தேவை. நான் இப்ப மாமனார் 4 கேள்வி கேட்க போறேன். கேள்வி நம்பர் 1, என் பொண்ணை நீங்க காதலிச்சீங்களே, அது அக்கால முறையா இக்கால முறையா? எக்காலத்துக்கு முகந்த முறை, அதாவது காரம் குணம் மனம் நிறைந்தது. பலே 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 பலே. உங்ககிட்ட லாகரி வஸ்துக்கள் ஏதாவது உண்டா? நிறைய உண்டு. எப்படி? எப்படின்னா, என் கண்ணை பார்த்தாலே மயக்கம் வருதுன்னு உங்க பொண்ணே சொல்லுவாங்க. இதை நான் நம்ப முடியாது, நிச்சயமா நம்ப முடியாது. என் பொண்ணு தங்கம், நீங்க பித்தளை. ஒத்துக்கிறீங்களா? ஒத்துக்கிறேன். ஐயா 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 ஐயா, என்ன ஐயா ஐயா? அதாவது உங்க பொண்ணு தங்கம்னா அதை எடை போட்டு நிறுத்து பாக்குறது இந்த பித்தளை தராசுதான். சபாஷ் மாப்பிளே, சபாஷ். இந்த மாதிரி பதிலுக்கு 10 பொண்ணு கூட கிடைக்கும். ஒண்ணு போதும். அப்ப சென்று வா தம்பி, வென்று வா. தம்பி தம்பி, என்ன இவ்வளவு சொல்லிட்டு பொண்ணு யாருன்னு சொல்லாம போனா எப்படி? அதுதான் சஸ்பென்ஸ், மர்மம். மனசை போட்டு குழப்பிக்கிட்டே இருங்க. திரும்பி வந்து தேங்காய் எப்போ திடீர்னு போட்டு உடைக்கிறேன். பயப்படாதீங்க, உங்களே இல்ல மர்மத்தை.